அண்ணா நீங்க மியூட் பேசுறது கேட்கலையே. மியூட்ல இருக்கீங்க. இருக்காரு. ஓகேண்ணா. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான கேள்வி என்னன்னா, ரஜோ தமோ குணத்தில் ஸ்ட்ராங்காக இருந்து கொண்டு தான் செய்வது சரி என்று தெளிவாக பாதித்து கொண்டிருப்பவர்களை எதை கொண்டு மாற்றுவது அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ நான் இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்றதை விட இந்த கேள்வியை கேட்பவருக்கு பதில் சொல்லலாம்னு இருக்கேன். அவன் தான் தெளிவா ரஜோ தமோ குணத்துல இருக்கிறான், தெளிவா இருக்கிறான், தான் சரி என்று தெரியாக இருக்கிறான். அவன் கஷ்டப்படவும் இல்லை. கஷ்டப்பட்டு நம்மிடம் வந்து சரணடைந்து ஐயோ நான் கஷ்டப்படுகிறேனே இதற்கு என்ன தீர்வு என்றும் கேட்கவில்லை. அவனை போய் திருத்தணும்னு ஏன் நினைக்கிறோம்னு தெரியல. அவன் தான் சரியா தானே இருக்கிறான், சந்தோஷமா தானே இருக்கிறான், தெளிவா தானே இருக்கிறான். நான் பண்றது சரின்ட்டு அவன் தெளிவா தானே இருக்கிறான். அவனை ஏன் நம்ம மாத்தணும்னு நினைக்கிறோம்? அப்ப பிரச்சனை நம்மகிட்ட ஏதோ ஒரு ரஜோகுணம் இருக்கு, அவனை மாத்திரணும் அப்படின்னு. அதான் பிரச்சனையா அப்படிங்கிறதான் வருது. ஏன்னா இததான் வந்து தாட்டி ஜபங்கத்துல சொல்றேன், முதல்ல அபிமானத்தை விடு. அபிமானம் இல்லாதவனே உயர்ந்த மனம் படைத்தவன். அப்ப அவன் ரஜோ குணத்துல இருக்கிறான், தமோ குணத்துல இருக்கிறான். நான் ஒரு அபிமானத்தை வச்சிருக்கேன், அதனாலதான் அவனை திருத்தணும்னு நினைக்கிறேன். அவன்கிட்ட கேட்டா நான் இல்லைன்ட்டான். ஏன்பா நீ ரஜோ குணத்துல இருக்க? இல்லையே நான் ரஜோ குணத்துல இல்லையே, நான் சாத்விக்ல இருக்கேன். ஏன்பா நீ தமசிக்கல? நான் சாத்விக்ல இருக்கேன், ரொம்ப தெளிவால இருக்கிறேன். யார் சொன்னா அப்படி? உங்க பார்வை கோளாறுங்க. அப்ப அவன் தெளிவா இருக்கிற பட்சத்துல ஏன் அபிமானம் என்ன சொல்லுங்க? இல்ல இல்ல நீ ரஜோ குணம் தான், இல்ல இல்ல நீ தமோ குணம் தான் அப்படின்னு ஒரு அபிமானத்தை நாம் ஏன் வைத்துக் கொள்ள வேண்டும்? அப்படியான அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிதானே. அததான் தாட்டை ஜம்பர்கள் ஞானதேவர்கிட்ட சொல்ற. இல்ல அவங்க எல்லாம் சரியில்லை, அவங்க எல்லாம் தமசிக்கல இருக்கிறான், ஞானதேவர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது ஏன் அவர்களுக்குள்ள என்ன பரபிரம்மம் இல்லையா? ஏன் அபிமானத்தை கைவிடு, சகிப்புத்தன்மையை கொண்டு வா. நீ மட்டும் ஞானியா, அவர்கள் ஞானி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் அங்க வைக்கிறான்னா அதை பத்தி கவலைப்படாத, அவன் ரஜசிக்கல தமசிக்கல இருக்கிறான் அப்படின்னு நாம நினைக்கிறது நம்மளுடைய அபிமானம். நமக்கு சாத்விக் இருந்தா எல்லாமே சாத்விக்க தானே தெரியணும். அப்படி வந்து சார் நான் தமசிக்கல இருக்கிறேன், நான் ரஜசிக்கல இருக்கிறேன், கஷ்டப்படுறேன், வேதனைப்படுறேன், இதுக்கு தீர்வு சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு சொல்லும் போது சொல்லுவது வேற. தெளிவா இருக்கிறவன்ட்டையே இல்ல இல்ல நீ தெளிவில்லை அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கண்ணன் எங்கேயுமே சொன்னதில்லை. அர்ஜுனன் பேசிக்கொண்டே இருக்கும்போது ஒண்ணுமே சொல்லல, சரணடைந்த பிறகுதான் சொல்றான். தர்மர் சூதாடும் போது கூப்பிடல, வரல, விட்டுறான். திரௌபதி நல்ல சேலை இறுக்கி பிடிச்சுக்கிட்டு கண்ணா கண்ணான்னு சொல்லும் போது வரல, விட்டுறான். 2 கை விடும்போதுதான் வர்றான். சரணடையும் போதுதான் வந்து அவனுக்கு ரோலே இருக்கு. அப்ப ரோல் இல்லாத இடத்துல இதை எப்படி சரி செய்யணும்ட்டு ஒரு ரோல் நமக்கு அவசியமற்ற கேள்வி அப்படிங்கிற மாதிரி வருது. இதுக்கு உதாரணம் கூட சொல்லலாம். ஒரு ஒரு 6-8 மாசம் முன்னாடி நடந்துருந்தேன். இப்போ ஒருத்தர் இருக்காரு, ஒரு விஷயத்துல போய் அடிக்டாரான்னு தெரியுது. அவன் ஃபுல்லா இத்தனைக்கும் சரண்டர்ல இருக்கிற சிஷியன் மாதிரி தான் இருந்தான். சரிடா நீ அடிக்ஷன்ல இருக்கிற மாதிரி தெரியுது. அவ்வளவுதான் அவருக்கு வந்து ரோஷம் வந்துச்சு. இல்ல நீங்க தப்பா பார்த்துட்டீங்க, நீங்க வந்து என்ன தப்பா நினைச்சது எனக்கு வலிச்சது. நான் எப்படி அடிக்ஷன் ஆயிருப்பேன்? நான் நார்மலா தான் இருந்தேன், உங்க பார்வையில நீங்க அடிக்ஷன் சொல்றது எனக்கு கஷ்டமா இருந்தது. உடனே சாரிடா, என்ன மன்னிச்சிடுறா, நான் வந்து தெரியாம சொல்லிட்டேன், என்னுடைய பார்வை தான் கோளாறு அப்படின்னு சொல்லிட்டு நான் முழுதாக ஏற்றுக்கொண்டேன். ஆனா உள்ள என்னுடைய அந்த சப்கான்சியஸ் தெளிவா சொல்லுது அடிக்ஷன் தான், அதை ஒதுக்கிடு, அது அவசியமற்றது. அவன் சொல்லுகிறான் அல்லவா, அவனை ஏற்றுக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு என் அபிமானத்தை தூக்கி எறிஞ்சாச்சு. அடுத்த ஒரு தடவை நடக்குது, அப்போதும் கண்களுக்கு சரியாக தெரிகிறது. அப்போது தெளிவாயிட்டேன், இது பூரண லவ், அவன் பண்ணுவது பூரணமான ஒரு அன்பிலே தான் இருக்கின்றான், அவன் அடிக்ஷன்ல இல்லை அப்படின்னு அதை ரசிச்சுட்டு விட்டாச்சு. 3ஆம் முறை 4வது முறை போகும்போது அவனே மாட்டிக்கிறான். மாட்டின பிறகு அவனே ஒத்துக்குறான், நான் அடிக்ஷன்ல இருக்கிறேன் அப்படின்னு. அப்புறம் வந்து சொல்றான், நான் அடிக்ஷன்ல இருக்கேன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. அப்போதும் நான் முதல்ல சொன்னேன்ல நீ அடிக்ஷன்ல இருக்க அப்படின்னு சொல்லல. முதல்ல சொல்லும் போது அவன் அடிக்ஷன் இல்லாம இருந்திருக்கலாம், இப்ப அடிக்ஷனுக்கு வந்திருக்கலாம். அப்ப அவன் கேட்டான், நான் அடிக்ஷன்ல இருக்கிறேன்,
எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் தெளிவாயிட்டேன்னு வேற சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் பதிலும் சொல்லல. இதுக்குதான்டா நான் முதல்லயே சொன்னேன் அப்படின்லாம் எதுவுமே சொல்லல. நான் சிம்பிளா ஓகே, பரவாயில்ல, புரிஞ்சிருச்சு, இல்ல பெஸ்ட், சூப்பர், எதை பத்தி நீ கவலைப்பட வேண்டாம், நீ ஏன் தேவையில்லாம கஷ்டப்பட்டு இருக்க, புரிஞ்சது பெரிய விஷயம், உனக்கு அது எவ்வளவு பெரிய விஷயம், நீ ஆட்டோமேட்டிக்கா வெளியே வந்துடலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாச்சு. அப்ப அது ஆட்டோமேட்டிக்கா தானா நடக்கும். ஒரு உள்ளே இருக்கிற அந்த பரபிரம்மமும் அது தெளிவாக அவனை வழிநடத்தி சென்று கொண்டுதானே இருக்கிறது. அவன் இப்ப ஒரு 3 வயசு குழந்தை இருக்கு, 2 வயசு குழந்தை, ஐயையோ இதுக்கு மெச்சூரிட்டி இல்லையே, ஒரு 16 வயசு குழந்தைக்கு இருக்கிற மெச்சூரிட்டி இல்லையே, பேச தெரியலையே, நடக்க தெரியலையே, அறிவில்லையே, இங்கீதம் சங்கீதம் இல்லையே அப்படின்ட்டு கவலைப்பட வேண்டாம். இப்போ 16 வருஷம் கழிச்சு அந்த மெச்சூரிட்டி வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. அப்ப அந்த குழந்தைகிட்ட நான் என்னுடைய அந்த சுதந்திரத்துல நான் எதை செய்ய வேண்டுமோ அதை செஞ்சுக்கிட்டே ஒரு முன்னுதாரணமா இருந்துகிட்டே போயிட்டே இருக்க வேண்டியதான். அது அடிபட்டு பார்த்து ஒரு இடத்துல மோல்ட் ஆகி ஷேப் ஆகி நிற்கும். ஸோ அது இல்ல, அவன் அவன் நினைச்சபடி அவன் ரஜசிக்கே இல்லை சாத்விகா இருக்கலாம் இல்லையா, அது ஓகே, சாத்விகா இருந்தா வெள்ளன் குட்டு. அது தவறாக இருந்தா எங்கேயோ இடத்துல முட்டி ஒரு ஷேப் ஆகி வரதானே போறான் அப்படிங்கிற ஃபீல்ல தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா ஃபோர்ஸ் பண்ண கூடாது. அதுதான் ஃபோர்ஸ் பண்ணவும் கூடாது, அவன் இப்படி இருக்கிறான்னு வருத்தப்படவும் கூடாது. அதுதான் காட்டி ஜமங்கத்துல சொல்லியிருக்கு ரொம்ப தெளிவா. அபிமானத்தை தூக்காது, அபிமானம் என்று சொல்லிவிட்டார். உனக்கு அபிமானம் இவன் சரியில்லை, உனக்கு சகிப்புத்தன்மை இல்லை, அதனால இவன் சரியில்லை அப்படிங்கிற ஒரு பாயிண்ட தெளிவா சொல்றான். ஸோ அதனால அந்த பாயிண்ட் படி பார்க்கும்போது அவங்க சூப்பரா இருக்கிறாங்க, தெளிவா இருக்கிறாங்க, அவங்க செஞ்சது சரின்னு நினைக்கிறாங்கன்னா ஓகே, வெல் அண்ட் குட், சரியா இருக்கட்டும். பசாய் தானே, எல்லாத்துக்கும் பாடுற மாதிரி அவங்களுக்கும் பாடிட்டு நிம்மதியா உற்ற வண்டிதான். அதுல நெகட்டிவ் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா என் சுதந்திரம் பாதிக்கும் போது அதை நான் என்ன பண்ணணுமோ, என் ரோல் என்ன பண்ணணுமோ அது தெளிவா பண்ணிக்கலாம். அடிக்ஷன் இல்லைன்னாலும் என் சுதந்திரம் பாதிக்குதுன்னா சில விஷயங்களை நான் எதை பண்ணணுமோ அதை பண்ணிடலாமே தவிர, அவனை பொறுத்தவரைக்கும் அவன் சரியாக இருக்கிறான், அது அவனுடைய லைக்ஸோ டிஸ்லைக்ஸோ அடிக்ஷனோ அது அவனை தான் பாதிக்க போகிறது அப்படிங்கிறது வரும்போது அதை அக்செப்ட் செய்து கொண்டு அபிமானம் இல்லாமல் சகிப்புத்தன்மையோடு ஏற்றுக்கொண்டு நம்ம அனைவருக்காக பாடும்போதும் அவனுக்கும் சேர்த்து பாடிட்டு போயிடலாமே ஒழிய எப்படியாவது அவனை மாத்திரணும், எப்படியாவது அவனை திருத்திடணும், எப்படியாவது அவனை வழிக்கு கொண்டு வரணும் அப்படிங்கும்போது எங்கேயோ ரஜோகுணம் நம்மகிட்ட இருக்குமோ அப்படிங்கிற மாதிரிதான் கேள்வி வருது. ஸோ அப்ப என்னுடைய பதில் ரிலாக்ஸ்டா விடு, ஏற்றுக்கொள், நம்பு, அவன் சொல்வது சரி என்று. அவனுக்குள்ளே இருக்கும் பரபிரமம் அவனை சரியாக தான் வழி நடத்தி கொண்டிருக்கிறது என்பதை நம்பு. ஸோ நமக்குள்ள அபிமானத்தை எடுத்துவிட்டு அவனுடன் நாம் இருந்தால் இந்த பிரச்சனைக்கு தீர்வு அப்படிங்கிறது என்னுடைய பதில்.